விஜய் வந்து கரூர் சம்பவம் நடந்து முடிந்து ஒரு 72 மணி நேரம் கழிச்சு ஒரு வீடியோவை போடுறாரு. அதற்கு பிறகு சிபிஐ வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு போடுறாங்க. அதற்கு நீதிமன்றம்னு போடுறாரு. இடைப்பட்ட இந்த இப்போ வரைக்குமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு விஜய் பேசவே இல்லை. ஏன் சார் மௌனமா இருக்காரு? அதாவது ஒரு துக்கத்துல இருக்காரு. தான் வீட்டில் வந்து ஒரு இறப்பு நடந்தது போல ஒரு மனவேதனையில் இருக்காரு அப்படிங்கிற ரீதியில தாவேக்க தொண்டர்கள் வந்து தொலைக்காட்சிகளை பேசுறத பார்க்க முடியுது. ஏன் விஜய் வந்து ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டா இருக்காரு? ஏதாவது பேசணும், ஏன் அமைதியா இருக்காரு? இல்லை, பொதுவாகவே அவர் சுபாவம் வந்து பொதுவாகவே சினிமாவில் இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப மென்மையான குணம் கொண்டவர், அதிகமாக பேச மாட்டார்னு சொல்லி சினிமா பொறுத்த வரைக்கும் அது ஓகே. நீங்கள் அரசியலுக்குன்னு வரும்போதே நீங்கள் இந்த கட்டுப்பாடுகள்லாம் உங்களுக்கு வந்து தளர்வுகள் வந்து ஏற்படுத்தணும். கண்டிப்பாக அது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆக போது இன்னைக்கு வரைக்கும் ஊடகங்களை நீங்கள் வந்து சந்திச்சு பேசலை. ஆனால் யாரோட இவங்க அதை கம்பேர் பண்ணுறாங்கன்னா பிரதமரோட கம்பேர் பண்ணுறாங்க. பிரதமர் பேசவே இல்லைங்க, ஊடகத்தை வந்து சந்திச்சு பேசவே இல்லை, எங்கள் தலைவரை மட்டும் பேசணும். அதை சொல்கிறேன்னே, நீங்கள் ஒன்றும் அரிச்சவடியே நீங்கள் படிக்கலை. அவர் வந்து குஜராத்தில் முதல்வராக இருக்கும்போது அவர் ஊடகங்களை வந்து சந்திச்சாரு. இல்லை, குஜராத் முதல்வரை விட்டுருங்க, அவர் களத்தை ஒரு 20 வருஷம் களத்தில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் குஜராத் முதல்வராக ஒரு 15 வருஷம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா பிரதமர் ஆயிருக்காரு. அதுதான் சொல்றேன், மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மோடி மீது நம்ம விமர்சனம் வச்சிருந்தாலும் அவர் அரசியல்ல உழைச்சிருக்காரு, மிகப்பெரிய ஆளுமை இருக்கு, மிகப்பெரிய அறிவு இருக்கு, உழைச்சிருக்காரு. மலையையும் மடுவையும் கம்பேர் பண்றாங்க. அப்படிதான் இந்த தொண்டர்கள் வந்து அவங்க விர்ச்சுவல் வாரிஸ் வந்து அப்படிதான் கம்பேர் பண்ணாங்க. ஏன் நீங்க மோடியை வந்து கேள்வி கேட்க மாட்டேங்க, எங்க தலைவரை மட்டும்? அது சொல்றேன், அடிப்படையிலே இவங்களுக்கு அந்த புரிதல் கிடையாது.